இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல கிட்டத்தட்ட 400 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அந்த 400 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பெரும்பாலும் எல்லா கல்லூரிகள்லையும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. அப்படி பார்த்தாலும் ஒரு 300 காலேஜில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா காலேஜஸும் பெஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு டாப் மோஸ்ட் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்றத நம்ம பேச போகிறோம். டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் which provide quality electronic communication engineer. நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்த்துருந்தோம். குறிப்பாக ஜாப் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் நமக்கு இருக்க போகுது, இதில் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ண போகிறோம், ஜாப் செக்யூரிட்டி எங்கே இருக்குது, எங்கே நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம் இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல டாப் மோஸ்ட் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அண்ட் அதுக்கு கீழே ஒவ்வொரு கேட்டகரியில என்ன கட் ஆஃப் ரெக்வயர்டு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு காலேஜ் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து அது ரொம்பவே தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இதுதான் நம்ம வந்து 400 கல்லூரிகளில் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல முதல் இடத்துல இருக்கு. கட் ஆஃப் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். சிஇஜி கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 199.5ல போயிருக்கு, பிசி 199ல போயிருக்கு, பிசிஎம் 197.5ல இருக்கு, எம்பிசி 198.5, எஸ்சி 197, எஸ்சிஏ 196, எஸ்டி நில். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் 14வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் காலேஜில் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அந்த காலேஜில் என்ன கட் ஆஃப்ல என்ன கம்யூனிட்டிக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பேசிக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து அந்த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். முதல் இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 14வது இடத்துல இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இவங்களுடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 67ல இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மாதிரியே 198, 198, 196, 196, 190, 190, 181 and then NIRF of course. ஸோ இந்த பிஎஸ்ஜி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு. மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்ஐடி கேம்பஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். எம்ஐடி கேம்பஸ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. இவங்களுடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 150 பேண்ட் விதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 198, 98, 97, 197, 93, 91, 93 அப்படின்னு தான் நமக்கு வந்து போயிருக்கு. நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என். எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 197ல போயிருக்கு, பிசி 196, பிசிஎம் 196, எம்பிசி 196, எஸ்சி 189, எஸ்சிஏ 176, எஸ்டி 170.5ல போயிருக்கு. எஸ்எஸ்என் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 46ல இருக்கு. அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதுல கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கு. ஹை ரேஞ்சில் இருந்து அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய கட் ஆஃப் ரேஞ்ச் தான் நான் கொடுத்துருக்கிறேன். 196, 95, 195, 194 அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் போயிருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 150ல இருந்து 200 அந்த பேண்ட் விதில் இருக்கக்கூடிய ஒரு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ். ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 195.5, 194, 194, 193 இந்த மாதிரி கட் ஆஃப்ல போயிருக்கு. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 200ல இருந்து 300 என்ஐஆர்எஃப் ரேங்கிங் உள்ள இருக்கு. ஏழாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 101ல இருந்து 150க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்.
NIRF ranking. ஸோ இது பார்த்தீங்கன்னா 195, 195, 193 GCTயில் என்ன போயிருக்கோ அதே தான் இதுலேயும் வந்து போயிருக்கு, எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. அடுத்து 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இவங்க வந்து 195, 194, 192 EC ரைட், அதில் பொறுத்த வரைக்கும் இருக்கு. அண்ட் இவங்களுடைய NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 101 150க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். 9வது இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, CIT அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களுடைய கட் ஆஃப் ஈஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 193, 190, 190, 189ல போயிருக்கு. NIRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 101 150க்குள்ள இருக்கக்கூடிய NIRF ரேங்கிங் காலேஜ் தான். 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் ஓசியை பொறுத்த வரைக்கும் 193, 191 BC, BCMல 190, MBCல 190 இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சில் நமக்கு போயிருக்கு. SCல பார்த்தீங்கன்னா 172, 167.5லையும் 140 ST கேட்டகரியில் போயிருக்கு. NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 151 200க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த குமரகுரு 10 காலேஜ் வந்து இப்போ நம்ம பேசியிருக்கோம். 11வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் GCE சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். 191 கட் ஆஃப்ல போயிருக்கு. BCM 199, 190, 189, 190, 177, 163, 169 கட் ஆஃப்ல நமக்கு வந்து போயிருக்கு. NIRF ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 251 300க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு NIRF காலேஜ் தான் இது. 12வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 190ல 188, 186, 186, 162, 149, 149 கட் ஆஃப்ல போயிருக்கு. ஸோ இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். NIRF ரேங்கிங் வந்து 83ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 12வது இடத்துல அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். 189 இந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து போயிருக்கு. NIRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 151 200க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். 14வது இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கு, தண்டலம். இவங்களுடைய NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 86ல இருக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து 188, 186, 184, 182, 168, 110, 132 இந்த கட் ஆஃப்ல வந்து போயிருக்கு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 14வது இடத்துல இருக்கு. 15வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா SVCE அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூர், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா OC கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 188லையும் BCல 185.5, BCMல 183, MBCல 181, SCல 164, SCAல 150, STல பார்த்தீங்கன்னா 128ல போயிருக்கு. NIRF ரேங்கிங் 151 200க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இவங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 187 OCலையும், BCல 183, BCMல 185, 180, 170, 145, 161 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போயிருக்கு. NIRF ரேங்கிங் இல்லை இந்த காலேஜ்ல. 17வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 187ல போயிருக்கு. ECயை பொறுத்த வரைக்கும் BC 184, BCM 179ல போயிருக்கு, MBCயும் 179, SC 163, SCE 101 அண்ட் STல NIRF ரேங்கிங் 151 200க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து 18வது இடத்துல RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. NIRF ரேங்கிங் இல்லை. ஸோ இதுதான் இந்த கட் ஆஃப் வந்து போயிருக்கு. 19வது இடத்துல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிடியூஷன். NIRF ரேங்கிங் 200 300க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர். 20வது இடத்துல KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. 21வது இடத்துல லோயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. NIRF ரேங்கிங் இல்லை. 22வது இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸ் ஸ்ரீ ஈஸ்வர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் அட்டானமஸ் காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 185, 152, 146, 48ல போயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இந்த RMK. ஐ திங்க் இதை நம்ம கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, ரைட்? இதை கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம 188 போயிருக்கு, அதுக்கப்புறம் 150, 146, 148 தான் போயிருக்கு. பட் RMK பொறுத்த வரைக்கும் 180, 180, 176, 175. ஸோ அப்போ அந்த முன்னாடி இருக்கிற காலேஜ் கொஞ்சம் லாஸ்ட்ல போட்டுக்கோங்க. ஸோ RMK காலேஜ் வந்து இருக்கு 151 200ல இருக்கக்கூடிய பேண்ட்வித்.
அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் லாஸ்ட்ல தான் வர பிரின்சஸ் ஸ்ரீ ஈஸ்வர், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 24வது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இது 23ன்னு சொல்லணும். பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். 184, 181, 173, 176, 136, 140, 120 கட் ஆஃப்ல போயிருக்கு. NIRF ரேங்கிங் வந்து பொறுத்த வரைக்கும் 93ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 25வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு டிரான்ஸ்போர்ட், நம்ம பார்த்துருந்தோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், கிட்டத்தட்ட 350 ஏக்கர்ல இந்த காலேஜ் வந்து இருக்கு. 26வது இடத்துல கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 27வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிறது. NIRF ரேங்கிங் 14ல இருக்கு. 28வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அது இன்ஜினியரிங், இது டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 180 இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வந்து போயிருக்கு. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. இவங்களுடைய NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 109. 30வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ 182, 178, 175, 179 கட் ஆஃப்ல போயிருக்கு. 31வது இடத்துல கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்ல இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிடியூஷன். 101ல இருந்து 150 இதனுடைய NIRF ரேங்கிங் வந்து இருக்கு. அடுத்து நம்ம 32வது இடத்துல நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 181, 177, 180 இந்த மாதிரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இது. NIRF ரேங்கிங் 150ல இருந்து 200க்குள்ள இருக்கு. 33வது இடத்துல சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம்ல இருக்கு. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 181, 175, 178, 167ல போயிருக்கு. NIRF ரேங்கிங் 200ல இருந்து 300க்குள்ள இருக்கு. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். 180, 179, 174, 173 கட் ஆஃப்ல போயிருக்கு. NIRF ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 151ல இருந்து 200க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இது. 35வது இடத்துல ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். 179, 175, 176, 169 இந்த மாதிரி நமக்கு கட் ஆஃப்ல போயிருக்கு. 150ல இருந்து 200க்குள்ள NIRF ரேங்கிங் இருக்கு. அடுத்து 36வது இடத்துல டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. NIRF ரேங்கிங் 101ல இருந்து 150க்குள்ள இருக்கு. கட் ஆஃப் ரேஞ்சு 179, 175, 168, 170ல போயிருக்கு. அடுத்து 37th 37வது இடத்துல விருதுநகர்ல இருக்கக்கூடிய மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ NIRF ரேங்கிங் 101ல இருந்து 150க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 179, 75, 167, 61 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் போயிருக்கு. 38வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 178, 172, 69ல போயிருக்கு. அடுத்து 39th பிளேஸ்ல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. 178, 171, 163, 172, 164, 159, 112 NIRF ரேங்கிங் 100ல இருந்து 150க்குள்ள இருக்கு. 40வது இடத்துல வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். 151ல இருந்து 300க்குள்ள இருக்கு. கட் ஆஃப் ரேஞ்சஸ் 178, 73, 76, 60ல போயிருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். NIRF ரேங்கிங் 251ல இருந்து 300க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 42வது இடத்துல RMD இன்ஜினியரிங் காலேஜ் 177, 74, 62, 67ல இருக்கு. அடுத்து நமக்கு வந்து KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு 43வது இடத்துல இருக்கு. 44வது இடத்துல ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம்ல இருக்கு. NIRF ரேங்கிங் 150ல இருந்து 200க்குள்ள இருக்கு. 45வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். 177, 75, 67, 70, 61ல போயிருக்கு. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 46வது இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 200ல இருந்து 300க்குள்ள இருக்கு. OCல 175, 71, 69, 65ல நமக்கு போயிருக்கு. ஸோ 47வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் 47வது இடத்துலையும். 48வது இடத்துல சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேலம்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜினுடைய NIRF ரேங்கிங் 151ல இருந்து 200க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு NIRF ரேங்கிங் உள்ள ஒரு காலேஜ் தான். ஸோ இந்த 48 இன்ஸ்டிடியூஷன்ஸும் நீங்க தாராளமா அப்படியே ஆர்டர்ல நீங்க வைக்கலாம். அந்த பிரின்ஸ் ஈஸ்வர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்ல வச்சிருங்க, இல்லை அது தூக்கிடுங்க, அது லிஸ்ட்லயே வேண்டாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய டாப் 47 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ECE. இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Help others with a smile.